தினமணி நேயர்களுக்கு வணக்கம். ஐபிஎல் 2026ல குவாலிஃபயர் 1 நெருங்கியாச்சு. நம்ம ஆர்சிபியும் ஜி டீம் விளையாட போறாங்க. சோ இந்த ஆட்டத்துல யாருக்கு அட்வான்டேஜ் இருக்கு, யாருக்கு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்றத பேசுறதுக்காக தான் நானும் தமிழும் வந்திருக்கிறோம். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சோ தமிழ் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஆர்சிபியோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, அவங்க எங்க அடிச்சா அந்த அணி மாட்டும் அப்படின்னு பேச போறோம். ஜிடியும் அதே மாதிரி அவங்க ஸ்ட்ரென்த், அவங்க வீக்னஸ் எதுல அடிச்சா அவங்க மாட்டுவாங்க அப்படின்றத நம்ம பேச போறோம். ஃபர்ஸ்ட் ஆர்சிபில இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறதுனால, ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்னதான் உங்ககிட்ட, இந்த ஐபிஎல் கோப்பை யாராவது போய் தொடரும் அப்படின்னா அவங்க நிச்சயமா ஆர்சிபியை தாண்டி தான் போகணும். அந்த அளவுக்கு ஒரு பவர் பேக்டு டீமா இருக்காங்க. எல்லா பேஸும் கவர் பண்ணிருக்காங்க. பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே ஓரளவுக்கு பேலன்ஸ்டா இருக்கிற மாதிரி நான் பாக்குறேன். நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கும் அதே சேம் ஃபீலிங் தான். பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுமே அவங்க கவர் பண்ணிருக்காங்க. இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே ரொம்ப சூப்பரா விளையாண்டுருக்காங்க. ஒரு கப்பை டிஃபெண்ட் பண்றதுக்கு அவங்க எந்த அளவுக்கு விளையாடுவாங்க அந்த அளவுக்கு விளையாண்டுருக்காங்க. பேட்டிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா விராட் கோலி சொல்ல வேணாம், ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு 500 ரன்கள் எழுதி கொடுத்துடலாம். அந்த மாதிரி அவர் சூப்பராக விளையாடிட்டு இருக்காரு. அதே மாதிரி தேவதத் படிக்கலா இருக்கட்டும், ஃபில் சால்ட்டா இருக்கட்டும், அப்புறம் இப்ப ரீசெண்டா ஃபில் சால்ட் பைல உள்ள ஓப்பனிங் இறங்கின வெங்கடேஷ் இது மாதிரி அவங்க டீம் எல்லாமே பேட்டிங்ல பயங்கரமா இருக்காங்க. சரி, பேட்டிங் தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா பவுலிங்கும் நீங்க சொன்ன மாதிரி பவுலிங் தான் பட்டை கிடக்கும். 2 பேர் இருக்காங்க புவனேஸ்வர் குமார் அண்ட் ஜோஸ் ஹேசல்வுட் இருந்து இவங்க 2 பேருமே மேக்ஸிமம் முடிச்சாங்க. அப்புறம் ஒரு சின்ன பையனா அவர் ராஷிக் சலாந்தர் அவர் சூப்பரா பண்றாரு. ஸ்பின்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் குர்னால் பாண்டியா உள்ளுக்குள்ள கலக்கிட்டு இருக்காரு. இன்னும் அவங்களுக்கு உள்ளுக்குள்ள வந்துருவாரு. ஜேக்கப் டஃபி இருக்காரு. இப்ப அவங்கள்ட்ட பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே ஒரு ஸ்ட்ராங் கண்டெண்டர் பாடாங்க கப்புக்கு அப்படிங்கிற அளவுக்கு தான் அவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ கன்சர்ன் பார்த்தோம் அப்படின்னா ஓப்பனிங் மட்டும் தான் கன்சர்னா இருந்தது. ஏன்னா ஃபில் சால்ட் இன்ஜுரின்னு போயிட்டனால அவருக்கான ரிப்ளேஸ்மெண்ட்டை ஜேக்கப் பெத்தலை ட்ரை பண்ணாங்க. ஜேக்கப் பெத்தல் சரியா ஒர்க் அவுட் ஆகல அப்படின்றனால அவருக்கு ஒரு லாங் ரோப் கொடுத்தாங்க. அதுக்கிடையில பட்டிதர் ஒரு மேட்ச் விளையாடல. அவருக்கு அந்த இன்ஜுரினால அவர் விளையாடாதனால அந்த மேட்ச் வெங்கடேஷ் ஐயரை உள்ள கொண்டு வந்தாங்க. அவர் நல்லா ஆடுறாரு அப்படின்னு பார்த்தோம் சரி ஜேக்கப் பெத்தல் மிக்க நன்றின்னு சொல்லி அவரை வெளில அனுப்பிட்டு இவரை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அந்த விஷயத்துல எனக்கு தெரிஞ்சு திரும்பவும் வெங்கடேஷ் ஐயரோட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஃபில் சால்ட் எந்த லெவல்ல இருக்காருன்றது எனக்கு பெர்சனலா தெரியல. பிளஸ் அவ்வளோ லாங் கேப்புக்கு அப்புறமா அவரை உடனே உள்ள கொண்டு வரது எப்படின்றது சேம் ஏன்னா இப்போ டோர்னமெண்ட் போகுதுன்னா அவங்களோட ரீசன்ட் ஃபார்ம் வச்சு தான் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். தவிர ஆரம்பத்தில் ஃபில் சால்ட் நல்லா விளையாண்டுருக்கலாம். ஆனால் ரொம்ப நாள் கேப் எடுத்துட்டாரு. இப்போ நல்லா போயிட்டு இருக்க இடத்துல ஒரு பிரேக் போட்ட மாதிரி மறுபடியும் அவர் உள்ளுக்குள்ள கொண்டு சொல்லலாம். அவர் வர மாட்டாருன்னு இல்லை, இப்போ சொல்லணும்னா அந்த டீம்ல ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அதுக்கு இவரை வச்சே போயிடலாம் அப்படிங்கிறது அதுவும் ஒரு பார்வை இருக்கும். இன்னொரு ஆஸ்பெக்டும் என்னவா பாக்குறா அப்படின்னா, நீங்க ஒருவேளை இந்த மேட்ச் தோத்தலமே கூட உங்ககிட்ட இன்னொரு எலிமினேட்டர்னு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதனால இந்த மேட்ச் ஃபில் சால்ட் கொடுத்துருவோம். அவர் ஒரு டச் இங்கேஸ் அடிக்காட்டி ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் சொல்றேன். ஸோ இந்த மேட்ச் நம்ம ஆட விடாம டேரக்டா எலிமினேட்ல ஆட விட்டோம் அப்படின்னா அது ஒரு ப்ரெஷர் கேமா இருக்கும். எக்ஸ்ட்ரீம்லி ப்ரெஷர் கேமா இருக்கும் கம்பேரிட்டிவ்னால. அப்படியும் கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு யோசிக்கிறேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு வெங்கடேஷ் ஐயரை கூட கொஞ்சம் மிடில் கொண்டு வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அங்கேயும் அவர் ஹாஃப் செஞ்சுரிலாம் அடிச்சாரு. ஸோ அதனால மேபி ஃபில் சால்ட் ஓரளவுக்கு ஃபிட் அப்படின்னா அவர் எனக்கு தெரிஞ்சு இறக்கி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தரம்சலாவும் அடி சும்மா தொட்டாலே அப்படியே பறக்கு, தொட்டாலே பட்டாசான்ற பேட்டிங் நல்ல பிச் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதனால கண்டிப்பா ஒரு ஹை ஸ்கோரிங் கேமா தான் இருக்க போகுது. இன்னொன்னு நீங்க சொன்ன மாதிரி வெங்கடேஷ் மிடில் ஆர்டர் விளையாண்டு நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ரங்க விளையாடக்கூடியவர். ஆனா ஃபில் சால்ட் ஓப்பனிங் பிளாஸ்ட் பண்ணுவார் அப்படிங்கிற பார்க்கும்போது அந்த இடத்துக்கு அது கரெக்டான முடிவாக தான் இருக்கும். ஸோ அதை நம்ம பார்க்கலாம். பந்து வீச்சிலுமே எனக்கு இதுல என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, தரம்ஷாலால விளையாடுறாங்க அப்படின்றனால நமக்கு கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் அங்க எடுபடல. கடந்த ஆட்டங்கள்ல பார்க்கும்பொழுது யுஸ்வேந்திர சஹலே வெளில உட்கார வச்சாங்கன்னா பாத்துக்கோங்க, பிராரியுமே பஞ்சாப் யூஸ் பண்ணல. அதனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சுயாஷ் சர்மா வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி. குருணால் பாண்டியா மட்டும் வச்சுக்கலாம். ஏன்னா அவர் கொஞ்சம் பேட்டிங்லயும் அடிஷனலா சப்போர்ட் பண்ணுவாரு அப்படின்னால அவரை வச்சுக்கலாம். இல்ல அவங்க குருணால் பாண்டியா உட்கார வைக்கிற அளவுக்கு பெரிய ஒரு துணிச்சலான முடிவு எடுப்பாங்களான்னு தெரியல. சுயாஷ் சர்மா வச்சு மட்டுமே போகலாமா அப்படின்னு. குருணால் பாண்டியா அவங்களுக்கு ஒரு ரேரான ஒரு பிளேயர் அவரை எனக்கு தெரிஞ்சு உட்கார வச்சுட்டு சுயாசர்மா எடுக்கிற அளவுக்கு என்ன அந்த 2 ஸ்பின்னர் ஆட மாட்டாங்கன்றது நமக்கு உறுதியா தெரியுது. 2 பேர்ல யாரா பண்ண போறாங்க அப்படின்றதான் அப்படி பாத்தீங்கன்னா அடிஷனல் வேல்யூ என்ன நீங்க சொன்ன பேட்டிங் வரும்போது ஒரு 30+40 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு யார்கிட்ட கெப்பாசிட்டி இருக்குன்னா இவர் குருணால் நல்லா மேட்ச் பண்ணிடுவாரு. இவன் அன்னைக்கு ஒரு வாட்டி பார்த்தா நம்ம ஒரு 70+ ரன்ஸ் அடிச்சு மேட்சை வின் பண்ணி கொடுத்துருப்பாரு. அதனால அவருக்கு தான் இவங்க பெங்களூர் போவாங்க. ஸோ ஸ்பின்னுக்கு எடுபடாதனால அந்த அளவுக்கும் குருணாலும் மோசமா போடக்கூடிய ஆள் இல்லை. அவர் எப்படியாவது தப்பா போட்டாது பவுலே எத்தனை வேரியேஷன் பண்ணிட்டு அவர் தான் டாக் ஆஃப் த டவுன் மாதிரி இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா பவுன்சர் வேரியேஷன் ஏகப்பட்டு பண்ணிட்டு இருக்காரு. அதனால அவரை தான் கண்டிப்பா எடுப்பாங்க. ஸோ அது ஒன்று மட்டும் தான் இருக்கு. அவங்க இன்னொன்னும் யோசிக்கலாம். ஒருவேளை இப்போ ஃபாரினர்ஸ் யாராவது வெளில உட்காந்து ஃபாஸ்ட் பவுலிங் சப்போர்ட்டா இருக்கனால ஜேக்கப் டஃபியை உள்ள கொண்டு வரதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு யோசிச்சாலும் அது கூட ட்ரை பண்ணலாம். மேபி அவங்க ஷெப்போரை வெளில உட்கார வைக்கலாம். ரொமாரியோ ஷெப்போரை வெளில உட்கார வச்சுட்டு ஜேக்கப் டஃபியை உள்ள கொண்டு வரலாம்.
ஃபில் சால்ட் வந்தாரு அப்படின்னா, நமக்கு வெங்கடேஷ் ஐயர் கீழ அந்த பேட்டிங்கும் பூஸ்ட் பண்ணாரு. ரொம்பவே ஷெப்பர்ட் என்ன பேட்டிங்ல சப்போர்ட் பண்ணுவாரோ, அந்த சப்போர்ட்ட நம்ம வெங்கடேஷ் ஐயர்கிட்டருந்து வாங்கிக்கலாம். கம்பேரிங் டூ ஷெப்பர்டு, டஃபியோட பவுலிங் என்னன்றது நமக்கு தெரியும். தரம்சாலா வந்து ஃபாஸ்ட் பவுலிங்க்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கிற மாரி தெரியுது. ஒரு மாரி ஃபாஸ்ட்டா பேட்டிங் நல்லா போகுது. கொஞ்சம் ட்ரிக்கியா போட்டா அங்க வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா சப்போர்ட் கிடைக்கும் கண்டிப்பா. அப்படின்றனால நம்ம யோசிக்கிறோம். பார்க்கலாம் இவங்க வந்து என்ன பண்றாங்க? இல்ல ஷெப்பர்டுக்கு வந்து லாங் ரோப் கன்டினியூஸா குடுத்துட்டே இருக்கிறாங்க. ஸோ என்ன பண்றாங்கன்றது தெரியல. ஸோ ஆர்சிபி நம்ம சொன்ன மாரி அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து அம்சமா பொருந்தி கிடக்குது. அவங்க கண்டிப்பா. எந்த கண்டிஷன்ஸ்னாலும் அவங்க பண்ணிக்கலாம். புவனேஸ்வர் குமார் நம்ம கிட்டத்தட்ட 20 விக்கெட் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். 24 24 first விக்கெட் இருக்காரு. எடுத்திருக்காரு. ஸோ அதனால விக்கெட் டேக்கர்ஸும் இருக்கிறாங்க. ஹேசல்வுட் ரொம்ப சூப்பரா போன டீம் வந்து அவருக்குமே ஒரு டீசென்ட் ஐபிஎல்லாவே இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் கண்டிப்பா வந்து முக்கியமான நேரத்துல வந்து அவர் வந்து கை கொடுக்குறாரு. குடுத்துர்றாரு. ஸோ நம்ம ஏதோ மேட்ச் பார்த்தோம். அவர் வந்து தான் வந்து ஒரு கேமையே மாத்திட்டு போயிருப்பாரு. பவுலிங்ல வந்து மாத்திட்டு போயிருக்காரு. ஆனா அவங்க அளவுக்கு பேலன்ஸ்டா இருக்கிறாங்க. காம்பினேஷனுமே யாரு வந்தாலும் சரி, யாரு வெளிய போனாலும் சரி, காம்பினேஷன் மாறாத அளவுக்கு பக்காவா பார்த்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஜிடி நம்ம இன்னும் அடுத்து பேச போறோம். ஜிடி பேசினதுக்கு அப்புறமா நான் சொல்றேன் யாருக்கு இதுல அப்பர் எட்ஜ் இருக்குன்னு. ஸோ ஜிடி பார்க்குறப்ப அப்படின்னா, நீங்க முன்னாடி பேசிட்டு இருந்தீங்க. இவங்க 3 பேர் தான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமா. அவங்க தவிர்த்து வேற அடிக்கிறதே இல்ல அப்படின்னு சொல்லி ஜிடியோட பேட்டிங் எப்படி இருக்கு? உண்மைங்க. 3 பேர் மட்டும் தாங்க அடிக்கிறாங்க வந்து. ம். 3 பேர் மட்டும் அடிக்கிறாங்கன்னா, அந்த லைம் லைட்ல அந்த பெருசா தெரியுது யாருன்னா வந்து, சாய் சுதர்சன் அண்ட் கேப்டன் சுப்மன் கில். இவங்க 2 பேரும் நல்ல ஒரு இன்னிங்ஸ வந்து பவர் பிளேல அடிச்சு, எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா வந்து, இப்போ ரெக்கார்ட் கூட பண்ணியிருக்காங்க வந்து. 10 முறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வந்து 100+ பார்ட்னர்ஷிப் அடிச்சதுல வந்து இவங்க வந்து ஈக்குவல் பண்ணியிருக்காங்க வந்து. இந்த கோலியோட, கெயிலோட ரெக்கார்டு இது மாதிரிலாம் நிறையா வந்து அந்த அளவுக்கு வந்து ஓப்பனிங் பேர் வந்து இவங்க சூப்பரா இருக்காங்க வந்து. அதுவே அந்த டீமுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் வந்து. அதுக்கப்புறம் வரும்போது பட்லர் உள்ள வந்தாரு. அவர் அடிச்சு கொண்டு வராரு. இவங்களே வந்து 15, 16 ஓவர் கேம் கொண்டு போயிறாங்க. மிச்சம் ஊர்ல ஒரு 6 ஓவர், 5 ஓவர், 5 ஓவர், 6 ஓவருக்கு வந்து மத்த பிளேயர்ஸ்லாம் வந்து அங்கங்க மேக்கப் பண்ணிடுறாங்க. அதனால பெருசா தெரிய மாட்டேங்குது. இங்க எங்க ப்ராப்ளம் வரும்னா, இன்கேஸ் இவங்க டாப் ஆர்டர் வந்து ஒரு பவர் பிளேக்குள்ள ஒரு 3 விக்கெட் விழுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்பதான் அது ஜிடிக்கான ரியல் ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறது தெரிய வரும் வந்து. ஸோ தமிழ் சொன்னதுக்கான ஒரு வேல்யூ ஆட் பண்ற மாரி அவங்க டீமோட ஸ்கோர்ஸ்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா, சாய் சுதர்ஷன் 638 ரன் அடிச்சிருக்காரு. சுப்மன் கில் 616 ரன் அடிச்சிருக்காரு. ஜாஸ் பட்லர் 469 ரன் அடிச்சிருக்காரு. வாஷிங்டன் சுந்தர் 303 ரன் அடிச்சிருக்காரு. அதுக்கு அடுத்து வந்து யாருமே 100 ரன் கூட அடிக்கல. ஸோ 100 ரன் கூட அடிக்கலன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இவங்கலாம் வந்து தமிழ் சொன்ன மாரி டாப் ஆர்டர்ல ஒருவேளை பவர் பிளேலயே வந்து சுப்மன் கில்லும், சாய் சுதர்ஷனும் அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னா, அவருடைய மிடில் ஆர்டர் எக்ஸ்போஸ் ஆகும். அது அவங்க நிறைய தடவை ட்ரை பண்ணாங்க. நிஷாந்த் சிந்துன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. ஸோ அவரை கொஞ்சம் நம்பர் 3லலாம் இறக்கி ட்ரை பண்ணாங்க. ஆனா வந்து அவர் இன்னும் பெரிய அளவுக்கு கிளிக் ஆகல. அவர் வந்து மொத்தமே 38 ரன் என்னமோ சம்திங் தான் அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் நானு. ஸோ அதன் அடிப்படையில பார்க்கும்பொழுது அவங்க மிடில் ஆர்டர்ல எவ்வளவு சீக்கிரம் வந்து ஆர்சிபி எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்றாங்களோ, அது அந்த அளவுக்கு வந்து ஜிடிக்கு வந்து அது டேஞ்சரா இருக்கும்னு நினைக்கிறேன் நானு. டாப் ஆர்டர் மேல ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. கண்டிப்பா வந்து. இந்த சீசன் ஃபுல்லா எப்படி விளையாண்டாங்களோ அதே மாதிரி சாய் சுதர்ஷனும், கண்டிப்பா. சுப்மன் கில்லும் நல்ல ஸ்டார்ட் கொடுக்கணும். இல்லைன்னா அவங்க ஜிடி வந்து எழுதி அவங்க சில மாதிரி அவங்கள ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்றீங்களா, இது வரைக்கும் அதை கேரி பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஆனா என்னன்னா, ஒரு பெரிய மேட்ச் வரும்போது இன்கேஸ் ஒரு ஃபெயிலியர் ஆகிறாங்கன்னா, அடுத்து பேக்கப் பிளான் அவங்கள்ட்ட இல்லைங்கிறதா வந்து அவங்களுக்கு ஒரு இதா பார்க்கப்படுது. சிக்கலா மற்றபடி இருக்கு. வந்து ரொம்ப சூப்பராக அவங்க விளையாண்டுருக்காங்க வந்து. கன்சிஸ்டன்சிக்கு வந்து அவங்க தான் வந்து ஒரு ஒன் ஆஃப் பெஸ்ட் பேர் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டாங்க வந்து. ஸோ நம்ம இது வந்து அவங்க இத பத்தி பேசிட்டு இருக்கோம். நம்ம பேட்டிங் பத்தி பேசிட்டு எஸ். இருக்கோம். ஆரஞ்ச் கேப். ஆனா அவங்க ஸ்ட்ரென்த் எங்க இருக்கு அப்படின்னா, பேட்டிங்ல அந்த பக்கம் ஸ்ட்ரென்த் இருக்குன்னா, எஸ். அப்படியே கான்ட்ராஸ்டா ஒரு பெரிய பேஸே வந்து பவுலர்ஸ் தான் இருக்கிறாங்க. கண்டிப்பா. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, சிராஜும், நம்ம ககிசோ ரபாடாவும் வந்து டெஸ்ட் மேட்ச் பவுலர்ஸ் மாரி பந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கண்டிப்பா. வந்து பவர் பிளேலயே வந்து ஆப்போசிட் டீம் வந்து சிதைச்சுட்டு போயிடுறாங்க. அவங்க பவுலிங்ல வந்து யார் அதிக விக்கெட் எடுத்திருக்கா அப்படிலாம் நம்ம பார்த்தாலுமே அந்த அந்த நம்பர்ஸே வந்து நமக்கு நிறைய ராயா சொல்லுது. வந்து இப்ப ரபடா பாருங்களேன் 24 விக்கெட் எடுத்திருக்காரு. எஸ். அதுக்கப்புறமா சிராஜ் வந்து 17 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இவங்க 2 பேர் தான் நல்லா போடுறாங்களா? மத்த பவுலர்ஸ் நல்லா போடலைன்னா, அதையும் நல்லா போட்டுட்டு இருக்காங்க. இருக்காங்க வந்து. ரஷீத் கிருஷ்ணா 14 விக்கெட் எடுத்திருக்காரு. ஜேசன் ஹோல்டர் வந்து 8 மேட்ச்ல 13 விக்கெட் எடுத்திருக்காரு. எஸ். இது போக ரஷீத் கானும் வந்து இந்த சீசன் அவருக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான சீசனா மாறிடுச்சு. கடந்த ஒரு 2, 3 சீசன் வந்து அவர் பெருசா நல்லா போடல. performance ல ஆனா இந்த சீசன்ல வந்து அவர் 14 மேட்ச்ல 19 விக்கெட் வீழ்த்திட்டாரு. ஸோ இவங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஓரளவுக்கு போட்டு ரகல பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா, இந்த பக்கம் ரஷீத் கானும் வந்து ஒரு பக்கம் விக்கெட் நிறைய எடுக்கிறாருன்றனால, இது வந்து பவுலர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ண கண்டிப்பா. போறாங்க இது ஜிடில. ஜிடியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கேம்ஸ் வின் பண்றதுக்கே ஒரு கம்மியான ஸ்கோர் எடுத்திருந்தா கூட டிஃபெண்ட் பண்றதுக்கு முக்கியமான காரணம்னா அவங்களோட பந்து வீச்சாளர்கள் தான் அது. இதுல முக்கியமா இன்னொருத்தர் கூட இருக்காரு வந்து அர்ஷத் கான் ஒரு பையன் அவரு இருக்காரு. அவரையும் யூஸ் அவர் பண்ணிட்டு வந்து இருக்காங்க. ரெண்டு யூஸ் பண்ணி அவர் சூப்பராக வந்து ஏக்கர்ஸ்ல நல்லா நெயில் பண்றாரு. அவங்கள்ட்ட பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் எங்க டீம் வந்து எவ்வளவு கம்மியா ஒரு 180, 170 அடிச்சா கூட அதை வச்சு நாங்க டிஃபெண்ட் பண்ணிடுவோம். இல்ல ஈவன் 160 அடிச்சா கூட நாங்க டிஃபெண்ட் பண்றோம். அந்த அளவுக்கு வந்து பவுலிங் தரமா நீங்க வச்சிருக்காங்க. பவர் பிளேல இவங்க 6 ஓவர் போடுறாங்க. சிராஜ், ரபாடோ இந்த ஓவர் எப்படியாவது தப்பிச்சிட்டா போதும். அடுத்து போயிடலாம் அப்படின்னா அடுத்து இன்னும் 2 பேர் வரிசையா நின்னுட்டு இருக்காங்க. கண்டிப்பா வந்து. இதெல்லாம் வந்து கதையா இருக்கு. பின்னாடி உள்ளவங்க எல்லாமே வந்து பவுலிங் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க. அது வந்து அவங்களோட இந்த டோர்னமெண்ட்ல இவ்வளவு தூரம் அவங்க ப்ரோக்ரஸ் ஆகிறதுக்கு அவங்க டாப் ஆடுற எந்த அளவுக்கு காரணமோ அதே அளவுக்கு வந்து என்னன்னா அவங்களோட பவுலிங்கோட ஸ்ட்ரென்த்தும் ரொம்ப முக்கியமான காரணம்.
ஸோ அதான் பார்த்து இப்போ நம்ம ஜிடியும் ஆர்சிபியும் வந்து அவங்க ஹெட் டு ஹெட் பார்த்துட்டோம் அப்படின்னா கடைசியா 5 ஆட்டங்கள்ல இவங்க தான் அப்பர் ஏஜ்ல இருக்காங்க. ஆர்சிபி தான் வந்து அப்பர் ஏஜ்ல இருக்காங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஜிடி வந்து 2 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. நம்ம தரம்சாலாவுடைய ஸ்டேட்டஸும் வந்து நம்ம இந்த இடத்துல பார்த்தரலாம். தரம்சாலால யார் நல்லா விளையாடி இருக்காங்க, ஐ மீன் யாருக்கு அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம்னா, தரம்சாலா இது வரைக்கும் மொத்தம் 3 ஆட்டங்கள் நடைபெற்றிருக்கு. 4வது ஆட்டம் தான் இது. ஸோ இதுல வந்து முதல் 2 ஆட்டங்கள்ல வந்து சேஸ் பண்ண டீம் ஜெயிச்சிருக்காங்க. 3வது ஆட்டம்ல வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் புடிச்ச டீம் ஜெயிச்சுக்கிறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் பேட்டிங் புடிச்ச டீம் ஜெயிச்சது யார் அப்படின்னா ஆர்சிபி. 222 ரன் அடிச்சு பஞ்சாப்னால அதை சேஸ் பண்ண முடியல. ஸோ 3 ஆட்டங்கள் என்ன உணர்த்துது அப்படின்னா 210, 200, 222. ஸோ ஒரு ஹை ஸ்கோரிங் வந்து இந்த இடத்துல நிச்சயமா நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நானு. ஸோ இதுல கம்பேரிங் டு இது வந்து சேசிங் தான் ஓரளவுக்கு அட்வான்டேஜ் இருக்கு. 3 மேட்ச் பார்க்கிறப்போ செகண்ட் பேட்டிங்க்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அவங்க பஞ்சாப் மட்டும் கொஞ்சம் ஏதோ சொதப்பனால தான் ஜெயிக்கலாம்னு நினைக்கிறேன். மற்றபடி எல்லாமே வந்து கண்டிஷன்ஸ் எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா செகண்ட் பேட்டிங் யார் பிடிக்கணும் அவங்க கன்வீனியன்ட்டா சேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதுல வந்து இப்போ என்ன சுவாரஸ்யம் அப்படின்னா நம்ம குஜராத்துடைய பேஸ் வந்து பவுலிங் சொன்னோம் இல்லையா? இப்போ குஜராத் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் முடிச்சிட்டாங்க. செகண்ட் பேட்டிங்ல சேசிங் எடுக்கிறவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா குஜராத்தோட ஸ்ட்ரென்த் பவுலிங். ஸோ அந்த இடத்துல ஒரு செம்ம காம்படிஷனான ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ டாஸ் வந்து மிக முக்கியமான ஒரு ஃபேக்டரா இருக்க போகுது. தரம்சாலா நடக்குது அப்படின்றனால நமக்கு பார்க்கறதுக்குமே வந்து அந்த சீனிக்கே வந்து ஒரு மாதிரி அற்புதமா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இப்போ நாங்க பேசுற வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு என்னன்னா ஆர்சிபி ஓரளவுக்கு அப்பரேஜா இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா நம்ம சொல்லிட்டோம் ஜிடி நல்லா விளையாடி இருக்காங்க, சூப்பரா இருக்காங்கனாலுமே கூட அங்க வந்து ஒரு பெரிய ஓட்டை இருக்கு. அந்த ஓட்டை வந்து இது வரைக்கும் எக்ஸ்போஸ் ஆகாம மறைச்சு கூட்டிட்டு வந்துட்டாங்க. அது நாளைக்கு எக்ஸ்போஸ் ஆச்சு அப்படின்னா மாட்டிக்கும். நீங்க சொன்ன ஒரே விஷயம் தான். இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிக்கும் போதே ஒவ்வொருத்தருக்கும் இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிக்கும் போது நான் பிகினிங் சொல்றேன். ரொம்ப இந்த ஐபிஎல் ஆரம்பிக்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்து குஜராத் மேல வந்து யாருக்கும் இந்த ஒரு ஃபேவரட்டான டீமாவே இல்லை வந்து. ஏன்னா வந்து ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணப்பட்ட டீம் தான் அவங்க இருந்தாங்க. இவங்க எப்படிப்பா வருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. ஆனா அது எல்லாத்தையும் உடைக்கிற அளவுக்கு இந்த வந்து ஒரு டாப் ஆர்டர் எல்லா விளையாண்டு சுதர்சன் கில் அப்புறம் பட்லர் விளையாண்டு அவங்க காப்பாற்றி வரைக்கும் கூட்டுட்டாங்க வந்து. இதே அவங்க இன்னும் 2-3 மேட்ச் பண்ணாங்கன்னா அவங்களால வந்து அந்த அடுத்து போயிட்டு ஃபைனல் வரைக்கும் போக முடியும். ஆனா என்னன்னா அவங்க எக்ஸ்போஸ் ஆகலை. அந்த எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்கன்னா என்ன ஆகும்னா வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு ஆஃப் டே பேட் டே அமையும். அந்த டே அமையாம ஒருவேளை அதை தவிர்த்துட்டாங்க அப்படின்னா வந்து அவங்க உண்மையிலேயே வந்து கிரேட். அவங்க பவுலிங் வந்து கண்டிப்பாக அதை வந்து மேட்ச் பண்ணிடுவாங்க. ஸோ அதுதான் இருக்கு. இப்போ ஜிடி என்ன பண்ணணும் அப்படி ஜிடியை காலி பண்ணணும் அப்படின்னா உங்க டாப் ஆர்டர்ஸை காலி பண்ணுங்க. ஆர்சிபில கோலியும் படிக்கலையும் அடிக்க விடாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ வந்து ஒரு பவுலர்ஸ் எந்த அளவுக்கு செயல்பட போறாங்க அப்படின்றத வந்து இந்த ஆட்டத்தை தீர்மானிக்க போகுது. ஸோ எங்களுடைய கணிப்புப்படி ஆர்சிபிக்கு ஒரு அப்பரேஜ் இருக்கிற மாதிரி தெரியுது. காரணம் என்னன்னா ஜிடிக்கு ஓட்டை இருக்கு அப்படின்றனால. ஸோ பார்க்கலாம். இது வந்து எங்களுடைய ஒரு அனாலிசிஸ் ப்ரெடிக்ஷனா இருக்கு. நீங்க உங்களுடைய ப்ரெடிக்ஷன் என்னன்றதை சொல்லுங்க. யார் ஜெயிப்பா, யார் வந்து டைரக்டா ஃபைனல் போவா அப்படின்றத நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.